ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் சரியாக வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வீடியோ அப்பப்போ சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வேகமாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரியான வீடியோஸ் நான் இப்போ என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஒர்க் கொஞ்சம் இருக்கிறதுனால அதனால் பண்ண முடியல. இது நான் எங்கே இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப் அண்ட் காலில் கேட்குறீங்க, ப்ரோ நிறைய வீடியோ போடுங்க ப்ரோ, நான் கிரிப்டோவை பற்றியும் சொல்கிறீங்க. பட் நானும் ரெடியாக தான் இருக்கேன். பட் அதுக்கான டைம் எனக்கு சரியாக கிடைக்கல. சரி, இப்போ ஒரு காயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரோன் நெட்வொர்க் தான், ஓகேங்களா. ட்ரான் காயின் நிறைய பேர் கேள்வி பட்டிருப்பீங்க. அவங்களுடைய நெட்வொர்க் தான் இதுவும், ஜஸ்டின்சனோட நெட்வொர்க் காயின் தான் இதுவும், ஓகேங்களா. இந்த காயினை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் போடுற ஒரு எடிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கிரிப்டோவை பற்றியான தகவல் எல்லாமே உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோன்னு சொல்ல, நான் இனிமேல் போடுற எல்லா வீடியோவும் சரி, இதுக்கு பின்னாடி போட்டிருக்க எல்லா வீடியோவுமே சரி, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதில் இருக்கிற ஏதாச்சும் 1 செகண்ட் 2 செகண்டில் இருக்கிற பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த காயினில் அது என்ன தான் இதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த ஜஸ்டின்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்விட்லேயே பண்ணியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பிட்காயினுக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த சன் காயினை நாங்கள் கொண்டு வரோம் நான் அவரே சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த லைட் காயின் இருக்குது, இன்னும் சில பல 4000 5000 காயின்ஸ் இருக்குது. அந்த காயினுக்கான போட்டியாக கொண்டு வராரு சன் காயின் அப்படின்னா சரி, ஓகே, இது ஒரு சின்ன விஷயம் நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் பிட்காயினுக்கே ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இதை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம இவ்வளோ ஷாக்கிங், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சன் காயினோட ரேட்டு எவ்வளோ, இதை எப்படி வாங்குறது, நம்ம காசு கட்டி தான் வாங்கணுமா இல்லை ஃப்ரீயாகவே நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது, ட்ரோனை வச்சு நம்ம எப்படி அதை அதாவது ட்ரோனை ஸ்டேக் பண்ணி நம்ம எப்படி அந்த காயினை ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுறது, எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஒரு மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னும் டீப்பாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி நம்ம ட்ரோனை ஸ்டேக் பண்ணி சன் காயினை ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுறது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட 18,000 ட்ரான் ஸ்டேக் பண்ணியிருக்கேன் ட்ரோன் வாலெட் லிங்க் ப்ரோ அந்த சைட்டில் சன் மைனிங்கில். கிட்டத்தட்ட எனக்கு 0.52, ஓகேங்களா. கிட்டத்தட்ட அரை காயின், ஆஃப் காயின் வந்திருக்கு. இன்னொன்று நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சன் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அந்த சன்னோட விலை எவ்வளோன்றது நான் உங்களுக்கு டேரெக்டாகவே ஷோ பண்ணிடுறேன், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த சன்னோட காயினோட சிம்பிள் எப்படி இருக்கும், ஐக்கான்னா எப்படி தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சன்னோட ஃபோட்டோ, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். அது என்ன ஒரு குட் நியூஸ்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஹாட்டான நியூஸ்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. இந்த ஹாட்டான நியூஸ் என்ன அப்படின்னா, நான் டேரெக்டாக உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நான் வாயிலே பேச விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பினான்ஸ்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. ஜியோடஸ், பினான்ஸு, வெசரிக்ஸ் எல்லாமே ட்ரேடிங் ஒரு சைட்டு பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. இதை பார்த்திங்க அப்படின்னா, பினான்ஸ் லான்ச்சஸ் நியூ இனோவேஷன் ஜோன் அண்ட் லிஸ்ட் சன், ஓகேங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா பினான்ஸில் சன் காயின் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. லிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இது என்றைக்கு லிஸ்ட் ஆச்சுன்னு நீங்களே அதில் ஆர்டிக்கலில் படித்து பார்த்துக்கலாம். ஃபெலோ பினான்சியன்ஸ்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது என்றைக்கு லான்ச் ஆச்சு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டோடவே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 21/9/2020 நேற்று தான். இன்றைக்கி 22 செப்டம்பரு, ஓகேங்களா. நேற்று தான் 21 2 மணிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ட்ரேடிங் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதே நடா இது ஒரு பெரிய விஷயமா, பினான்ஸில் காயின் லிஸ்ட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பினான்ஸ்லேயே இந்த காயின் இவ்வளோ சீக்கிரத்தில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த காயினோட பம்பிங் வேறு லெவலில் இருக்கும், ஓகேங்களா. டம்பும் இருக்கும், பம்பும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். பம்பு தான் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியதாக வரும். ஏன்னா பினான்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சர், அது ஒரு பெரிய ட்ரேடிங், ஓகேங்க, ட்ரேடர்ஸ், ஓகேவா. அதில் இருக்கும்போது நிறைய பேர் அந்த காயின் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இது ஒரு புது காயின்றதுனால நிறைய பேர் ட்ரேட் பண்ணும்போது காயின் பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதாவது அவர் ஜஸ்டின்சன் சொன்ன மாதிரியே பிட்காயினுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பினான்ஸு அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சர்ஸ் ட்ரேடர்ஸ், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பினான்ஸை பற்றி பார்த்துட்டோம், சன் காயினை பற்றி பார்த்துட்டோம். இப்போ சன் காயினோட ரேட் எவ்வளோ, அதுவும் இல்லாமல் அது எப்படி நம்ம ஸ்டேக் பண்ணுறது, எப்படி கிளைம் பண்ணுறது ஃப்ரீயாகவேன்றது நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆப் தேவைப்படும். அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனலில் இருக்கிறவங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் 300 பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்போம், ஓகேங்களா. அதனால் நீங்கள் இந்த ஆப்பை கன்ஃபார்மாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
கீழே பாருங்கள் டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கவர்னு கிளிக் பண்ணுறேன். டிஸ்கவர்னு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சன் காயின், ஓகேங்களா, சன். இதில் தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ட்ரோன் காயின் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரான் காயினை வச்சு நம்ம வந்து சன்னை வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரான் காயினை ஸ்டேக் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து சன்னை கிளைமும் பண்ணிக்கலாம். இதுக்கான வீடியோ வந்து நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஏன்னா இதில் போட்டால் சத்தியமாக புரியாது. அதுவும் இல்லாமல் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப டியூரேஷன் அதிகமாக போகும். அதனால் நீங்கள் யாரும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கவே மாட்டீங்க, ஓகேங்களா. இப்போ இதோட ப்ரைஸ் மட்டும் நான் எவ்வளோன்னு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இங்கே பார்த்தா தெரியும் சன்னு இருக்குது, இதுதான் சன் காயினு. ஓகே, சன் காயின் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே கீழே பாருங்கள் ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரேட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பொரோனி டேக்ஸ் எக்ஸ்சேஞ்சர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ட்ரேடர்ஸு. ஓகே, இதாங்க அந்த ட்ரேடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்பாக இருக்குது, 1 டேயில் எவ்வளோ இருக்குது, 1 வீக்கு 1 மந்த் எல்லாமே வந்து எங்கள் டேட் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. 5 மினிட்ஸில் எவ்வளோ வந்து அப்பாக இருக்குது டவுனாக இருக்குன்றது கூட கொண்டு கூட நம்ம இதில் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இது வந்து ஒரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஹோம்க்கு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் சன் டோக்கன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து $19.55 வரைக்கும் வந்து இருக்குது. டவுனில் எவ்வளோ டம்ப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -7.2% வந்து டவுன் ஆகிருக்கு லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் மட்டும். பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கிராஃப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டவுனாக இருக்குது, எவ்வளோ அப்பில் இருந்துருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட $25 வேறு இருந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 19 வந்து நின்றுக்குங்க, நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா 19 வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 25 இருந்திருக்கு, இப்போ 19 இருக்குது, ஓகேங்களா. இவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய அமௌண்ட்டில் தான் வந்து அந்த காயினை லான்ச் பண்ணதே, ஓகேவா. அதனால் இந்த காயினை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் செம்மையான ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன். பட் அது ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதில் நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டேன். அதுவும் இல்லாமல் சன் காயின் ஒன்று இருக்குது, இதில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபியூச்சர் வரப்போது, இவ்வளோ ப்ரடிக்ஷன் பண்ணலான்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். அதுவும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் வேல்யூ எவ்வளோ மார்க்கெட் கேப் இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணேன், ஓகேங்களா. வேறு எதுக்காக இல்லை. அதுவும் இல்லாமல் இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டாலர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 24 ஹவர்ஸில் ட்ரேடிங் வேல்யூ எவ்வளோ நடந்திருக்குன்றது இங்கே டாலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. 24 ஹவர்ஸில் வந்து ஹை அண்ட் லோ வந்து, ஓகேங்க. 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா $23.93 வந்து இருந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா $19 தான் வந்து இருக்குது. இன்னும் ஏறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா காயின்ஸை கிரிப்டோ காயினை பொறுத்தவரை அது எப்போ ஏறும் எப்போ இறங்கும் நம்மளால் நிர்ணயிக்கவே முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சும்மா ஒரு தோராயமாக ஒன்றா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த மார்க்கெட் கேப்பை வச்சு, ட்ரேடிங் வேல்யூ வச்சு, சர்க்குலேட்டிங் சப்ளை வச்சு ஒன்றா ப்ரெடிக்ட் பண்ணலாமா வச்சு நம்ம வந்து ஏன்னா தானே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னும் ஒரு வருஷத்தில் $1000 போகும், $2000 போகும், $10,000 போகணும். சப்போஸ் இன்றைக்கி இருக்கிற இந்த $19 வேலை நாளைக்கு $9 வரலாம். இன்னும் 2 நாளில் அதோட வேலை $100 போகலாம். அது வந்து கிரிப்டோ மார்க்கெட் சர்க்குலேட்டிங் சப்ளையை பொறுத்து, மார்க்கெட் கேப்பை பொறுத்து நம்ம வந்து சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் ட்ரேடிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து ஏனோ தானே எதுவும் சொல்ல முடியாது, ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் சன் காயினை பற்றி. ஏன்னா சன் காயினோட நாலேஜுக்காக தான் நான் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணேன். சன் காயினை ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ட்ரோன் லிங்க் ப்ரோன்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டெமோ காமிக்கிறேன். ஓகே, இதான் அந்த ஆப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா. ஃபஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட்லாம் போட்டு அது எப்படி நான் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணாதான் செக் பண்ணிக்கோங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் இன்விடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விடாதீங்க. உங்களுக்கு வர பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு கூட இந்த ரெஃபரில் கூட நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய மை கிளைமில் போய்ட்டு இன்விடேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதான் என்னுடைய ஸ்பான்சர் ஐடி. வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்டோட கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளைம் ரிவார்ட்ஸ்னு இருக்குது. அந்த கிளைம் ரிவார்ட்ஸ் கிளிக் பண்ணி இந்த கோடை வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே 300 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிடும். அந்த 300 பாயிண்ட்ஸோட விலை எவ்வளோன்னு இப்போதைக்கு நம்மளால் சொல்லவே முடியாது. இது எவ்வளோ வைப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா. இது இந்த ஈவெண்ட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் இந்த 300 பாயிண்ட் வந்து பிடிசியாவோ, அதாவது பிட்காயினாவோ, எத்திரியமாவோ, ட்ரோனாவோ நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஃப்ரீயாக வரதை விடவே விடாதீங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மேலோட்டமாக பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா. அந்த டிஸ்கவர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிஸ்கவர் கிளிக் பண்ண உடனே இந்த சன்னுன்றது ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சன்னை கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. சன் டிஆர்எக்ஸ் எல்பி பூல், அது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ்டி, அதாவது ஜஸ்ட்டு டிஆர்எக்ஸ் எல்பி பூல்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு யூஎஸ்டிடி, ஓகேங்களா. யூஎஸ்டிடி டிஆர்எக்ஸ் எல்பி பூல்னு கொடுத்துருக்காங்க. எல்பினா என்னென்னு கேட்டிங்கன்னா லிக்யூடு பூல் தான், ஓகேங்களா. லிக்யூடிட்டி பூல்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் டிஆர்எக்ஸ் பூல், ஓகேங்களா. இது வந்து இதெல்லாம் நான் என்னென்ன ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இது ஜெனிசிஸ் மைனிங், இது வந்து இப்போதைக்கு கிடையாது, இது வந்து எண்ட் ஆகிடுச்சு.
ஜெனிசிஸ் மைனிங் விடுங்க. நம்ம இப்போ இதில் பார்த்துப்போம். உங்கள்கிட்ட ஒரு 10,000 டிஆர்எக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கெட் டிஆர்எக்ஸ் கொடுத்து இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நான் எப்படி ஸ்டேக் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக நான் ஒரு வீடியோத்துக்கு தனி வீடியோவை செப்பரேட்டாக போகிறேன். இப்போ சும்மா மேலாக்க சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் இதில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தரும். ஆனுவல் இயர்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயர்க்கு 78.26% தான் வந்து ROI கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ காயின்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அது வந்து யாரும் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா வெறும் டிஆர்எக்ஸ் பூலில் மட்டும் போடுவாங்க. பட் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சன் டிஆர்எக்ஸ் எல்பி பூல்னு இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ட்ரான் காயின் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா 500 காயினை சன் காயினாக கன்வெர்ட் பண்ணணும். 500 காயினை பார்த்தீங்கன்னா ட்ரானாக வச்சுக்கணும். ட்ரானாக வச்சுட்டு கெட் எல்பி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செலக்டை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேக் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கிளைம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளைம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து மைனிங் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் வந்து அது கிளைம் இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சன் காயினை மட்டும் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் டைப் பண்ணிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரோனும் வேணும், நான் இதோட முடிச்சு போகிறேன் என்னோட ஸ்டேக்கிங் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல எவ்வளோ ட்ரோன் நீங்கள் ஸ்டேக் பண்ணீங்களோ அந்த ட்ரோன் நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளைம் அண்ட் அன்ஸ்டேக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கிளைம் அன்ஸ்டேக்காக ஆகிடும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இதை வச்சு அடுத்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஓகேங்களா? இதெல்லாம் வேணாம். ஜேஎஸ்டி அப்புறம் யூஎஸ்டிடி டிஆர்எக்ஸ் எல்பி இப்போலாம் வேணாம். பட் நம்ம இதில் மட்டும் ரொம்ப ரொம்ப டார்கெட் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணுற பாருங்க 587.45% வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். இதில் வந்து எவ்வளோ சன் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4,12,338 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதில் தான் 10% வந்து இதிலே அதிகமாக இருக்குது. இதில் ரெண்டாவதை விட. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக இதில் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். இதுக்கான ஒரு தெளிவான வீடியோவை நான் அடுத்த வீடியோவை கண்டிப்பாக போடுவேன். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மேலும் இதை பற்றி தகவல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்னா கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் கால் எடுப்பேன். அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை நார்மல் மெசேஜோ போட்டுருங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக மறக்காமல் அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே காயின்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லா சேல்ஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்லை நான் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.